ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்கள் வீடியோட பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது, இல்லைனா எப்படி அந்த பேக்ரவுண்டை பிரித்து எடுத்துகிட்டு உங்கள் வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா? ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்று பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பேக்ரவுண்டை வந்து பிரித்து எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோட்டோஸ்கோப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம சப்ஜெக்டை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு. இதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ப்ளகின்ஸ்லாம் வந்துருச்சு. பட் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிட்டு சப்ஜெக்டை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அந்த பென் டூல் அந்த வேல்யூஸ்லாம் அங்கிட்ட அந்த கார்னர்லாம் தள்ளி போயிருக்கும் இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அப்புறம் பிரித்து எடுப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். பட் கேப்கட்டில் நம்ம ஒன் டேப்பில் வந்து இதை பண்ணி முடிக்கலாம். எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு உங்கள் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோஸை சூஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ நான் வந்து என்னோட இந்த வீடியோஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பர்சன்ஸ் இருக்காங்க, 2 பொண்ணுங்க 2 பசங்க. ஓகேவா? இது மாதிரி பண்ணி முடித்தோடனே இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு பேசிக்ங்கிறத போயிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனல் டூரேஷன் வரைக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பிளர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் போகிறோம்னா, ஜஸ்ட் ஓவர்லே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஓவர்லே கொடுங்க. திரும்ப அதே வீடியோவை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரேம் வந்து இதாக இருக்கா, ஸோ லைட்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஓகே, கரெக்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிளருங்கிறப்ப அது தெரியாது. ஸோ தள்ளி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பேக்ரவுண்ட் டக்குன்னு ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கேன், டக்குன்னு ரிமூவ் ஆகிடுச்சு. கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். 1 2 3 வந்துட்டுல ஒரு வேல்யூமே வரும் வந்துட்டுல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் பண்ணியாச்சு. மெயின் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சில க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பர்சன் மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்ட் க்ரீன் கலர்லாம் மாற்ற என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் திரும்ப ஆட் ஓவர்லே கொடுங்க. நான் ஸ்டாக் வீடியோஸ் போகிறேன். ஸ்டாக் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தள்ளி வந்தீங்கன்னா ஸோ இங்கே லேயர்னு ஒன்று இருக்கும். இதை 1ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போது இது வந்து ஃபஸ்ட் லேயராக மேலே ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இப்போது இந்த பிரச்சனை பார்த்தீங்களா, இப்போ இந்த ரோட்டோஸ்கோப்பிங்கில் வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணதில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணல. உங்களுக்கு அந்த பிளர் பண்ணும்போது வந்து தெரில, பட் பிளாக் கலரில் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த சைடில் சின்ன எட்ஜஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் ரெடி பண்ணுவாங்க ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணி. இல்லை வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணால் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கலாம். ஹோப் தட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை.